முதல் வினா, முப்பால் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? முப்பால் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருக்குறள். முப்பால் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். அடுத்த வினா, மனநூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? மனநூல் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சீவக சிந்தாமணி. அடுத்த வினா, முத்தமிழ் காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். அடுத்த வினா, இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராமாயணம். இதிகாசம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ராமாயணம். அடுத்த வினா, நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, குறுந்தொகை. நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் குறுந்தொகை. அடுத்த வினா, தமிழ் வேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? தமிழ் வேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 4000 திவ்ய பிரபந்தம். தமிழ் வேதம் 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்த வினா, கற்றறிந்தார் ஏத்தும் நூல் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? கற்றறிந்தார் ஏத்தும் நூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கலித்தொகை. அடுத்த வினா, உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பல்லு. உலத்திப்பாட்டு பல்லு. அடுத்த வினா, புறம் புறம்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? புறம் புறம்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, புறநானூறு. அடுத்த வினா, நல்ல திணை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? நல்ல திணை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நற்றிணை. நல்ல திணை நற்றிணை. அடுத்த வினா, நெடுந்தொகை 400 என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை 400 என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அகநானூறு. நெடுந்தொகை 400 அகநானூறு. அடுத்த வினா, குறத்திப்பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? குறத்திப்பாட்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, குறவஞ்சி. அடுத்த வினா, 12ஆம் திருமுறை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? 12ஆம் திருமுறை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். 12ஆம் திருமுறை பெரிய புராணம். யார் எழுதியிருப்பார்னா சேக்கிலார். அடுத்த வினா, ஈரடி வெண்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ஈரடி வெண்பா என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருக்குறள். ஈரடி வெண்பா திருக்குறள். அடுத்த வினா, புலவராற்றுப்படை என்று குறிக்கப்பெறும் நூல் எது? புலவராற்றுப்படை என்று குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருமுருகாற்றுப்படை. புலவராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை. அடுத்த வினா, மக்களின் புற வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் எது? இது ஒரு முக்கியமான வினா. மக்களின் புற வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, புறநானூறு. அடுத்த வினா, ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல் எது? ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்த வினா, இயற்கை இன்பக்களம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இயற்கை இன்பக்களம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. அடுத்த வினா, சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் எது? சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பதிற்றுப்பத்து. சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் பதிற்றுப்பத்து. அடுத்த வினா, தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது? தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழில் தோன்றிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். குட்டி தொல்காப்பியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? குட்டி தொல்காப்பியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இலக்கண விளக்கம். சில இதில் தொன்னூல் விளக்கம் சொல்லுவாங்க. 22வது வினா, கூத்தராற்றுப்படை என்னும் பெருமைக்குரிய நூல் எது? கூத்தராற்றுப்படை என்னும்
பெருமைக்குரிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மலைபடு கலாம். கூத்தராற்றுப்படை மலைபடு கலாம். அடுத்த வினா, நேமிநாதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நேமிநாதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சின்னூல். நேமிநாதம் சின்னூல். அடுத்த வினா, தமிழ் 3000 என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருமந்திரம். அடுத்த வினா, குட்டி திருவாசகம் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? குட்டி திருவாசகம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. குட்டி திருவாசகம் திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. அடுத்த வினா, இயற்கை ஓவியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இயற்கை ஓவியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பத்துப்பாட்டு. இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. அடுத்த வினா, தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் எது? தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிபாடல். அடுத்த வினா, குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அழகின் சிறப்பு. குழந்தை இலக்கியம் என்னும் பெருமைக்குரிய நூல் அழகின் சிறப்பு. இது யார் எழுதியிருப்பார்னா பாரதிதாசன். அடுத்த வினா, வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் எது? வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மூதுரை. வாக்குண்டு என்னும் பெருமைக்குரிய நூல் மூதுரை. அடுத்த வினா, தமிழ் மொழியின் உபநிடதம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? தமிழ் மொழியின் உபநிடதம் தாய்மானவர் பாடல்கள். முதல் வினா பாருங்க, சமரச சன்மார்க்க சபையை நிறுவியவர் யார்? சமரச சன்மார்க்க சபையை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி வள்ளலார். இரண்டாவது வினா, நெடும்புணலுள் வெல்லும் முதலை என கூறுவது எது? நெடும்புணலுள் வெல்லும் முதலை என கூறுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். மூன்றாவது வினா, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜி போப். நான்காவது வினா, பாரதிதாசன் பிறந்த ஆண்டு. பாரதிதாசன் பிறந்த ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி 1891. ஐந்தாவது வினா, ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மருதகாசி. ஆறாவது வினா, புதுவை அரசின் வாழ்த்து பாடல் எது? புதுவை அரசின் வாழ்த்து பாடல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. ஏழாவது வினா, இந்திய திரைப்படத் தொழிலின் தந்தை யார்? இந்திய திரைப்படத் தொழிலின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் பி தாதா சாஹேப் பால்கே. எட்டாவது வினா, என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு? என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊவேசா. ஒன்பதாவது வினா, தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி யார்? தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். பத்தாவது வினா, உலக இயற்கை நாள் என்று. ஒரு முக்கியமான வினா. உலக இயற்கை நாள் என்று. சரியான விடை ஆப்ஷன் சி அக்டோபர் 3. 11வது வினா, கஞ்சக்கருவிகள் என்றால் என்ன? கஞ்சக்கருவிகள் என்றால் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றோடு ஒன்றி மோதி இசைக்கப்படும். 12வது வினா, வெண்பா எந்த ஓசை உடையது? வெண்பா எந்த ஓசை உடையது? சரியான விடை ஆப்ஷன் சி செப்பல் ஓசை. 13வது வினா, ஆசிரியப்பாவில் வரும் ஓசை எது? ஆசிரியப்பாவில் வரும் ஓசை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ அகவல் ஓசை. 14வது வினா, தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் டி கால்டுவெல். 15வது வினா,
நவ்வி என்பதன் பொருள் என்ன? நவ்வி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி மான். 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி கள்ளிக்காட்டு இதிகாசம். 17வது வினா மகடூஉ என்பதன் பொருள் என்ன? மகடூஉ என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பெண். 18வது வினா வெறியி என்பதன் பொருள் என்ன? வெறியி என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அஞ்சி. 19வது வினா கல்யாண்ஜியின் புனைப்பெயர் என்ன? கல்யாண்ஜியின் புனைப்பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வண்ணதாசன். 20வது வினா மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். 21வது வினா வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். 22வது வினா ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி பெப்பர். 23வது வினா முரசக்கடலில் உறங்கிய புலவர் யார்? முரசக்கடலில் உறங்கிய புலவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மோசிகீரனார். 24வது வினா தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது எது? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 25வது வினா உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நல்வேட்டனார். 26வது வினா நிறைமணி தந்தவள் யார்? நிறைமணி தந்தவள் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழெண்ணை. 27வது வினா வால்ட் விட்மன் கவிதையில் அவர் கனவில் வந்த நகரம் எது? வால்ட் விட்மன் கவிதையில் அவர் கனவில் வந்த நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி நண்பர்கள் நகரம். 28வது வினா அமை என்பதன் பொருள் என்ன? அமை என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூங்கில். 29வது வினா வாடகை என்பதன் தமிழ் சொல் என்ன? வாடகை என்பதன் தமிழ் சொல் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குடிக்கூலி. வாடகை என்பதன் தமிழ் சொல் குடிக்கூலி. 30வது வினா 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்? 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி மசானபு புக்காக்கோ. 31வது வினா தில்லையாடி வள்ளியம்மை எங்கு பிறந்தார்? தில்லையாடி வள்ளியம்மை எங்கு பிறந்தார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா. 32வது வினா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே பெண்மணி யார்? ஒரு முக்கியமான வினா. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே பெண்மணி யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ராமாமிர்தம் அம்மையார். 33வது வினா இக்கால ஔவையார் என்று தெரிவிக்க யாரை பாராட்டுகிறார்? இக்கால ஔவையார் என்று தெரிவிக்க யாரை பாராட்டுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அசலாம்பிகை அம்மையார். இக்கால ஔவையார் அசலாம்பிகை அம்மையார். 34வது வினா இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார்? இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 35வது வினா மரங்கொத்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. மரங்கொத்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி காரண சிறப்பு பெயர். மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயர். 36வது வினா தன்மணல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. சரியான விடை
ஆப்ஷன் பி பண்புத்தொகை. 37வது வினா எழுந்த சிங்கம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. எழுந்த சிங்கம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெயரெச்சம். 38வது வினா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வள்ளலார். 39வது வினா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 40வது வினா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துளை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்று கூறும் நூல் எது? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி. 41வது வினா நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியர். 42வது வினா வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். 43வது வினா கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார்? கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முன்றுரை அறையினார். 44வது வினா உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி டால்ஸ்டாய். 45வது வினா கீழ்கண்டவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வயலில் மாடுகள் மேய்ந்தன. 46வது வினா இதன் பட்டையை அரைத்தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முருங்கப்பட்டை. 47வது வினா கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி எது? கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ அபிதான கோஷம். கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி அபிதான கோஷம். 48வது வினா சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட இதழ் எது? சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட இதழ் எது? சரியான விடை ஆப்ஷன் பி எழுத்து. 49வது வினா பாருங்க தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற மு மேத்தாவின் கவிதை நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஊர்வலம். கடைசி வினா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார்? பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். நண்பர்களே நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.